Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Illustrator-ஐ பயன்படுத்தி எப்படி இந்த மாதிரி ஒரு லோகோ டிசைன் வந்து செய்யறேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதான் நான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸா அந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான ஒரு கம்பெனி லோகோவும் உங்களுக்கு ஈஸியா செஞ்சுக்கலாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். பாப்போம் இதை எப்படி செய்யறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அதுல நான் அந்த ஃபைல்ல நியூ அப்ளிகேஷன் எடுத்துட்டு Illustratorல உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். இல்லை ஆர்ட்போர்ட் வந்து ஒரு ஆர்ட்போர்ட்னா ஒரு பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் 2 ஆர்ட்போர்ட் எடுத்து செஞ்சேன்னா அந்த டிசைனை ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம். அதனால் நான் 2 ஆர்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ் அடித்து காப்பி பண்ணிவிட்டு எனக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இதை வந்துட்டு நான் டிசைன் பண்ணுறேன். பாருங்கள், அப்போ லேஸாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம நார்மலாக இதுக்கு சொல்கிறது ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஃபோட்டோஷாப்லாம். இப்போ நம்ம இதுக்கு சொல்கிறது இப்போ Illustrator பொறுத்தவரையில் இதுக்கு சொல்கிறது நம்ம ஹார்ட் போர்ட்னு. ரைட். இப்போ ஹார்ட் போர்டில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறது வந்து ஹார்ட் போர்டில் தான் நம்ம பண்ண போகிறோம் டிசைனு. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த வட்டத்தை வரைய போகிறோம். வட்டத்தை எப்படி வரைகிறது? இந்த டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு வரைஞ்சிங்கன்னா நேராக அப்படி வட்டம் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வட்டத்தை வச்சுட்டு ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் கூட்டுவோம். கூட்டிகிட்டு இந்த கலருக்கு மாற்றுறதுக்கு இந்த இருக்குது. இது வந்து ஃபில் கலர், இது ஸ்ட்ரோக் கலர். ஸ்ட்ரோக் கலரை வந்து நம்ம மாற்றுவோம் நமக்கு தேவையான கலருக்கு. எந்த கலருக்கு வேணால் மாற்றலாம். இந்த கலருக்குனா இந்த கலருக்கு மாற்றலாம். நம்ம தேவையான கலருக்கு மாற்றலாம். இப்போ இந்த கலருக்கு மாற்றலாம், இந்த கலருக்கு மாற்றலாம். வச்சுக்கோம். ரைட். இப்போ எனக்கு வந்து உள்ளுக்குள்ள இந்த துண்டு வரையணும். ரைட். இதுதான் மெயினான கிராஃபிக்ஸ். ரைட். இதே எப்படி வரையணும்? இந்த பென் டூலை எடுத்துகிட்டு இந்த வட்டத்தில் இங்கே ஒரு கிளிக், ஒரு வளைவில் தானே வரணும். இப்போ இங்கே ஒரு கிளிக் கொஞ்சம் கூட்டிக்கிறோம் வரைவோம். கணக்காக இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணால் கணக்காக இங்கே வந்துடுவார் அப்படி. ரைட். வந்ததுக்கப்புறம் இது கணக்காக எடுத்துக்கிறேங்க. ரைட். வந்ததுக்கப்புறம் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரைட் சாரி ரைட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நான் முதல்லேருந்து வரைகிறேங்க. இங்கே ஒரு கிளிக் பண்ணுறீங்க, இங்கே ஒரு கிளிக் பண்ணுறீங்க. கணக்காக கொண்டாந்து இப்படி வைப்போம். சரியா? அதுக்கப்புறம் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு எனக்கு இங்கே அப்படி ஒரு வளைவு ஒன்று எடுக்கணும். நான் அந்த வளைவை முதல்ல எடுக்க மாட்டேன். அப்படின்னா தான் அந்த வளைவு வரும். இப்படி ஒன்று எடுத்துகிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறீங்க. அப்படின்னா தான் கணக்காக அது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். ஓகே, சிம்பிள். இந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க. ரைட். அவ்வளோதான் விஷயம். வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு மாற்றணும். இந்த கலருக்கு மாற்றுறேன். நான் இந்த இருக்குது இந்த கலர் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐ ட்ராப் டூல் இதை கிளிக் பண்ணி இந்த கலருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரி எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டூலை எடுத்து இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் மாறிடும். மாறிடுச்சுன்னா உங்களுக்கு மாறிடுச்சு. கண்ட்ரோல் ப்ளஸ்னால் ஜூம் ஆகும். ஜூம் ஆனதுக்கப்புறம் ஸ்பேஸ் அடிச்சுன்னு இந்த மாதிரி ஹேண்ட் டூல் இதில் இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ரைட். இதே இதை இப்படி பிடிச்சிட்டு வால்ட்டை பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். கணக்காக ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வந்துடும் அந்த காப்பி. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ரொட்டேஷன், இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கணக்காக ரொட்டேட் பண்ணிவிட்டு கொண்டாந்து நான் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அழகாக இந்த மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் பெயிண்ட்டுன்னு எழுதுறது வந்து அழகான எழுதிக்கலாம். ஐஸ் பெயிண்ட்டுன்னு டேப் கீ ஆன் பண்ணி எழுதுங்க. ஐஸ் பெயிண்ட் எழுதிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா நேராக அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஃபாண்ட்டை வந்து பாப்பின்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் ஒன்று வந்துருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த கலருக்கு மாற்றுறதுக்கு இந்த ஐ ட்ராப் டூலை கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா இந்த கலருக்கு மாறிடும். மாறினதுக்கப்புறம் திரும்ப இதை வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா நேராக அப்படி வந்துடுவார். இவ்வளோ தான் உங்களுக்கான வேலை செய்யணும். இந்த மாதிரி தான். இதில் உங்களுக்கு தேவையான வேறு இன்னொன்று ஏதோ செய்கிறதா இருந்தால் இன்னொன்று செய்யணும். இதில் இன்னொரு காப்பி எடுக்கிறதுனா செலக்ட் பண்ணிவிட்டு வால்ட்டை பிடிச்சி வச்சிங்கன்னா இன்னொரு காப்பி வரும். இதை கொஞ்சம் இங்கிட்டு ஷிஃப்ட் அந்த மாதிரி கணக்காக வச்சுக்கிட்டு அந்த இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வந்துடும். பின்னுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் வச்சுன்னா கருப்பு மாதிரி பின்னுக்குள்ளது வந்து கருப்பு மாதிரி ஒன்று கொடுப்போம். கருப்பு கொடுத்துட்டு இதை கொண்டு வந்து இப்படி கணக்காடி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஒன்று காட்டலாம். இல்லைன்னா இப்படி காட்டுறேன்னா காட்டலாம். எப்படி காட்டுறேன்னா காட்டலாம்.
இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான கிராஃபிக்ஸ் வந்து உங்களால் பண்ணிக்கொள்ள முடியும். இதை யூஸ் பண்ணி இது கருப்பு இல்லாமல் வேறு ஏதாவது கலரை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக இதை கொஞ்சம் இந்த கலருக்கு கொடுத்தா சாரி இது இல்லை பின்னுக்குள்ள பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி. இப்போ வரீங்க இதை கொண்டு வந்து இப்போ சொன்னா அவ்வளோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லுக்குக்கு ஒரு லோகோ டிசைன் ஒன்று நம்ம பண்ணலாம். நம்ம இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.